பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சத்தியத்தோடும் அன்பும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. 1 தெசலோனியர் 5:17. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இன்னைக்கு நாம இந்த 2 வார்த்தைகளை மாத்திரம் தியானிக்க போகிறோம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். சோ கர்த்தர் எதுக்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள்னு சொல்லி நமக்கு ஜெபத்தை குறித்து மறுபடியும் முழுக்க பைபிள்ல ஜெபத்தை குறிச்சுதான் கர்த்தர் மறுபடியும் பேசிக்கிட்டே இருக்காரு. அப்ப இடைவிடாமல் ஒரு மனுஷனால எப்படி ஜெபம் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம நிதானித்து பார்ப்போம். வாசிப்போம். மார்க்கு 13:31-33, அப்புறம் 37. வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். ஆமென். ஆமென். இப்ப மார்க் 13வது அதிகாரம் முழுக்க நாம படிச்சு பார்த்தோம்னா ஏசப்பா பேசியிருக்கிற விஷயம் உலகத்தின் முடிவுக்கும் அவருடைய 2வது வருகை குறித்து தான் முழுமையாக அவர் பேசியிருக்கிறாரு. அவர் வருகிற காலமோ நேரமோ நமக்கு யாருக்குமே தெரியாது. அதனால நீங்க விழித்திருக்கிறதோட முக்கியத்துவத்தை குறித்து ஒரு ஓமை மூலியமாகவும் நமக்கு பேசியிருக்கிறாங்க. அவருடைய வருகை எப்படி இருக்க போகுதுனாக்க ஒரு எதிர்பாராத ஒரு வருகை. எஜமான் எப்போது வருவார்? அவர் தெரியாத நிலையில் இருக்கும் வேலைக்காரர்களைப் போல நாம் இருக்க வேண்டும். அவர் மாலையிலேயோ இல்ல காலையிலேயோ இல்ல நள்ளிரவிலேயோ இல்ல மத்தியானத்திலேயோ எப்ப வேணா அவர் வரலாம். ஆனா நாம தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் வந்துவிடக்கூடாது என்பதே இதனுடைய எச்சரிக்கையாக இருக்கிறது. அப்ப நாம தூங்கி கொண்டு இருப்பது அப்படிங்கிறது மாம்சத்தின்படி கிடையாது. ஆவிக்குரிய ரீதியில நாம விழிப்புள்ளவர்களாக எப்பொழுதுமே இருக்க வேண்டும். இது யாருக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு? சீஷர்களுக்கு மாத்திரமா அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி வசனம் நாம வாசித்தபடி எல்லோருக்கும் சொல்லுகிறேன்னு கர்த்தர் பேசியிருக்கிறாரு. எல்லோருக்கும் சொல்லுகிறேன் என்று இதனுடைய அர்த்தத்தை பார்த்தோம்னா எல்லா காலகட்டத்திலும், இது எல்லா காலத்திலும் எல்லா காலகட்டத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக அவர் சொன்ன விஷயங்கள். குறிப்பாக அவருடைய பிள்ளையாக கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிற நாம் எல்லோருமே அவ்வளவு ஜாக்கிரதையாக ஆவியிலே விழிப்புணர்வுகளாக ஜெபத்துல உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா ஜெபத்துல உறுதியாக இருக்கும் பொழுதுதான் நமக்கு பாவத்தின் மூலியமாக சோதனைகள் வரும் பொழுது அதற்கு நாம இடம் கொடுக்காமல் இருக்க முடியும். அதே போல கர்த்தர் அவருடைய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலையும் சரி, சபையாகவும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் பொறுப்புகளை கொடுத்திருக்கிறாரு. ஊழியம் செய்ய வேண்டும். அதை சரியா செஞ்சுக்கிட்டே நாம இருக்கணும். அப்ப விழித்திருங்கள் அப்படின்னு சொல்ற வார்த்தையை பார்த்தோம்னா நமக்கு ஏதோ நம்மளை பயமுறுத்துற மாதிரி சொல்லப்பட்ட வார்த்தைன்னு நாம நினைக்க கூடாது. மாறாக நாம எந்த காரியத்திலையும் பிசாசின் வஞ்சனைகளால் நாம் ஏமாந்து போகாமல் இருப்பதற்காக நித்திய ஜீவனுக்குரிய வாழ்க்கையை நாம ஏற்கனவே ஆரம்பிச்சு விட்டோம். என்னைக்கு இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் எடுத்தோமோ நம்ம ஜீவனுக்குள்ள வந்து விட்டோம். அந்த உணர்வோடு நாம பயணிக்க வேண்டும். வாசிப்போம். 1 பேதுரு 4:7. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஆமென். முடிவு சமீபம் ஆயிற்று. பேதுரு இந்த வார்த்தைகளை எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் அருகில் இருக்கிறது என்ற உணர்வோடு 1900 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின இந்த வசனங்கள் புதிய ஏற்பாட்டுல. அப்ப முடிவு என்பது உலகத்தின் முடிவை மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகள் ஒரு விசுவாசி கிறிஸ்துவை சந்திக்கும் அந்த தருணத்தையும் குறிக்கிறதாக இருக்கிறது. காலம் குறைவாக இருப்பதால் நாம் வீணான காரியங்களில் கவனம் செலுத்தாமல் முக்கியமானது எதுவோ அது இப்ப இருக்கிற காலகட்டத்தை நாம பார்த்தோம். இன்னைக்கு இந்த போர் மேகங்கள் வசனத்தின்படி நமக்கு கர்த்தர் பல வருஷங்களாக சொல்லி கொடுத்த விஷயங்கள் நம்ம கண்ணு முன்னாடி நிறைவேறும் பொழுது அப்ப நாம ஆவிக்குரிய காரியத்துல இன்னமும் அதிகமா முக்கியத்துவம் செலுத்த வேண்டும். அதுக்கு
ஜெபம் வந்து ஒரு முக்கியமாக ஜெபம் வந்து எந்த விதத்திலையும் நம்ம இடத்துல வந்துட்டு குறையக்கூடாது. ரெண்டாவது விஷயம் வந்துட்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்ப நமக்கு வந்து மனதுல வந்து தெளிவு வந்து இருக்க வேண்டும். ஏன்னா இன்னைக்கு நடக்கிற நியூஸ்ல நடக்கிற விஷயங்கள், அதுக்கப்புறம் உலகத்துல இன்னும் நம்முடைய வாழ்க்கையில பரபரப்பான விஷயங்கள், கவலைகள்ல வந்து சிக்குண்டு நாம நிதானத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலுமே இழந்து விடக்கூடாது. தெளிந்த புத்தி என்பது பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய ஒரு விவேகத்தை குறிக்கிறது. நாம் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்று சரியாக தீர்மானிக்கும் திறனை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் தேவ வார்த்தையின் அடிப்படையில் நிதானமாக பேசுவதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம வந்து பழக வேண்டும். மூன்றாவது விஷயம் இந்த வசனத்துல பார்த்தோம்னா, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். அப்ப ஆவிக்குரிய ஒரு ஆயத்தத்தை குறிச்சுதான் வந்து இந்த விஷயம் வந்து சொல்லுது. ஜாக்கிரதை அப்படிங்கிற விஷயத்த, அந்த வார்த்தையை கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு காவலாளி தன் பணியில் எவ்வளவு கவனமாக இருக்கிறானோ அதே போல நாமளும் அந்த அளவுக்கு ஜெபத்துல வந்து கவனமாக இருக்க வேண்டும்னு கர்த்தர் மறுபடியும் நம்ம கிட்ட இந்த இறுதி காலகட்டத்துல, அவருடைய வருகையின் காலகட்டத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஜெபம் நம்மை சோதனைகளுக்கு தப்புவிப்பதுடன், ஏன்னா நமக்கு நிறைய சோதனைகள் வரும், அதுல இருந்து நாம தப்பிக்கிறதுக்குனாக்கா அதுக்கு முன்னாடியே நாம ஜெபத்துல வந்து உறுதியாக வந்து இருக்க வேண்டும். பிதாவோட இருக்கிற அந்த ஐக்கியத்துல எப்பொழுதும் விழிப்புடன் நம்மளை வந்து ஜெபம் வந்து வைத்திருக்கும். இதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, லூக்கா 2வது அதிகாரத்துல சிமியோனை குறிச்சு வந்து கர்த்தர் பேசி, சிமியோனை குறிச்ச வார்த்தைகள் 2:25 இருந்து நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா, சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் ஜெருசலேமிலே இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்ப கர்த்தர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்துப்பாரு. அந்த கர்த்தர் குழந்தைய நீ வந்து கண்டிப்பா வந்து உன்னுடைய மரணத்திற்கு முன்னாடி மாம்சத்துக்குரிய அந்த மரணத்திற்கு முன்னாடி நீ கண்டிப்பா வந்து பார்ப்பேன்னு சொன்னாரு. அதுக்கு அடுத்த வசனங்களை பாத்தீங்கன்னாக்கா, அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாணம் முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அந்த குழந்தைய வந்து கையில வந்து ஏந்தினான்னு சொல்லி வசனம் இருக்குது. அப்ப கர்த்தர் வரும் பொழுது அந்த நாளும் அந்த நாளிகையும் நம்ம ஒருவருக்குமே தெரியாது. ஆனா ஆவியானவர் நம்ம கூட வந்து பேசுறத நாம வந்து சரியா வந்து புரிந்து கொள்ளக்கூடிய அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வு எப்பொழுதும் இருந்து எப்ப வரும்னாக்க, நாம அவரோட ஜெபத்துல ஐக்கியமாக இருக்கும் பொழுதுதான் வந்து அது நடக்கும். வாசிப்போம். எபேசியர் 6:18. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஆமென். இந்த வசனத்துல நம்ம 4 விஷயங்களை வந்து நிதானித்து பார்க்க முடியும். எந்த சமயத்திலும், இது வந்து காலத்தை குறித்து பேசுகிறது. சோ நமக்கு வந்து விழிப்புணர்வு, ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்பது அவ்வப்போது நமக்கு தேவையான நேரத்துல வந்துட்டு போகிற மாதிரியான நம்ம இஷ்டத்துக்கு செயல்படுவதற்காக கர்த்தர் அவருடைய ஆவியை நமக்கு தரல. சோ இக்கட்டான நேரங்களில் மட்டுமல்ல, நாம மகிழ்ச்சியான நேரங்களிலும், சாதாரண நாம வேலை செய்யற அலுவல்கள் எல்லா நேரங்கள்லயுமே வந்து பிதாவோட நாம ஐக்கியத்துல இருக்க வேண்டும். ஆனா யாக்கோபு 5:13 சொல்லுது, உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாக இருந்தால் சங்கீதம் பாட கடவன். சங்கீதம் பாட கடவன் அப்படின்னாக்க நம்ம வந்து நம்ம இஷ்டத்துக்கு பாடல்களை பாடுறது கிடையாது. கர்த்தரை வந்து துதித்து பாடுவது. நாம வந்து சந்தோஷமாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தாக்க கர்த்தரை முதல்ல வந்து சார்ந்திருக்கணும். மனிதர்களை சார்ந்திருப்பதை விட முதல்ல கர்த்தரை நோக்கி போகணும். அதுக்கப்புறம் அவர் வந்து நம்ம ஜெபத்துல அவருடைய ஆவியினால நம்ம வந்து வழி நடத்துவார். சோ 2வது விஷயம், முதல்ல பார்த்தது எந்த சமயத்திலும், 2வது ஆவியினாலே ஜெபம் பண்ணி, நாம எப்படி ஜெபம் பண்ணணுங்கிற அந்த தன்மையை குறிச்சு இங்க வந்து கர்த்தர் பேசியிருக்காரு. இது வெறும் வார்த்தைகளால்
சொல்லப்படும் ஜெபம் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே நமக்கு வந்து ஜெபத்துல வந்து உதவி செய்கிறார்னு சொல்லி வசனம் ரோமர் 8:26-27 சொல்லுது. நமக்காக அவர் வாக்கு கடங்காத பெரு மூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஏன்னா நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. பவுல் சொல்லுவார், நான் கருத்தோடும் ஜெபம் பண்ணுவேன், ஆவியோடும் நான் வந்து ஜெபம் பண்ணுவேன் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ஆவியானவர்கிட்ட நாம கேட்டோம்னா நமக்காக ஜெபத்திலே அவர் வந்து வழி நடத்துவாரு. மூன்றாவது விஷயம் பாத்தீங்கன்னா, மிகுந்த மன உறுதியோடு விழித்து கொண்டிருங்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்மளுடைய மனநிலைய, நம்மளுடைய நாம எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய உணர்வுகள், இது எல்லா விஷயத்தையும் குறித்த இந்த வார்த்தை. சோ இங்கு மன உறுதி என்பது வந்து மிக முக்கியமானது. நாம ஜெபத்திற்கு எல்லா நேரத்திலையுமே நமக்கு ஜெபத்துல வந்துட்டு பதில் சில நேரத்துல கிடைக்கும் இன்ஸ்டன்டா, சில நேரத்துல இன்ஸ்டன்டா கிடைக்காது. ஆனா நம்ம வந்து நீடிய பொறுமையாக இருக்கணும்னு வந்து கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்ப ஜெபத்துக்கு நம்ம பதில் கிடைக்காத நேரத்துல நமக்கு வந்து சோர்வு உண்டாகும். நாம தளர்ந்து விடாமல் ஒரு போர் வீரனை போல, ஏன்னா நம்ம எல்லோருமே ஆவிக்குரியவர்கள். எபிரேயர் 11:6 சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாம இந்த வார்த்தையின்படி விசுவாசத்தோடு நம்ம ஆவிக்குரிய ரீதியில் நாம ஜெபம் பண்ணும் பொழுது ஆவிக்குரிய ரீதியில் நமக்கு வந்து பதில் நமக்கு உடனே தான் கிடைக்குது, கர்த்தர் கொடுக்குறாரு. ஆனா நம்ம இந்த மாம்ச உலகத்துல சில நேரத்துல அந்த ஜெபத்துக்கு பதில் நம்ம கிட்ட வந்து சேருவதற்கு காலதாமதம் கூட ஆகலாம். ஆனா நாம அதே விசுவாசத்துல உறுதியா வந்துட்டு நிற்க வேண்டும். அதுக்கு ஆவிக்குரிய அந்த விழிப்புணர்வு எப்பொழுதும் நமக்குள்ள இருக்க வேண்டும். நாலாவது விஷயம் வந்து சகல பரிசுத்தவான்களுக்காகவும். அப்ப நம்மளுடைய ஜெபத்தோடைய நோக்கங்களையும் கர்த்தர் இங்க வந்து பார்க்கிறார். ஒன்று, நமக்காக ஜெபம் பண்ணுவது, குடும்பத்துக்காக, உற்றார் உறவினர்களுக்காக, அதே போல சபையில உள்ள அவருடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு அவயங்களுக்காகவும் நாம வந்து பரிசுத்தவான்கள் எல்லோருக்காகவும் நாம வந்து ஜெபம் பண்ண வேண்டும். இதுதான் வந்து ஆவிக்குரிய தன்னலமற்ற ஒரு விழிப்புணர்வு. நம்மை பற்றி நாம் கவலைப்படாமல் நம்மை சுற்றியுள்ள விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்காகவும் நாம பரிந்து பேச வேண்டிய பொறுப்பு நமக்குள்ள வந்துட்டு இருக்கிறது. வாசிப்போம். மார்க் 14:37-38. பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது என்றார். ஆமென். ஆமென். 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கைது செய்யப்படுவதற்கு முன்பாக அவர் அப்பா பிதாவிகிட்ட வந்து தனிப்பட்ட முறையில போய் ஜெபம் பண்றாரு. அதே நேரத்துல தன்னுடைய சீஷர்களையும் வந்து ஜெபம் சொல்லி விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போய் அவர் தனிமையில போய் ஜெபம் பண்றாரு. அப்ப 1 மணி நேரம் என்பது நம்ம பார்த்தோம்னா மிக ஒரு 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 குறுகிய காலம்தான். ஆனால் அந்த சிறிய காலத்திற்கு கூட ஆவிக்குரிய விழிப்புணர்வோடு இருப்பது மனித இயல்புக்கு எவ்வளவு கடினம் என்பது இந்த வசனம் ஏசப்பா பேசின வார்த்தைகளால நம்மளால வந்து புரிந்து கொள்ள முடியுது. இந்த விழிப்புணர்வு என்பது அது ஏதோ அந்தந்த நேரத்துல கிடையாது. அது ஒரு தொடர்ச்சியான ஒரு முயற்சி நம்ம இருக்க வேண்டும். அது சில நிமிடங்களில் வந்துட்டு தளர்ந்து விடக்கூடிய விஷயங்கள். அப்ப அந்த உணர்வு, அந்த விழிப்புணர்வுங்கிறது எப்பொழுதுமே நமக்கு இருக்கணும். ஏன்னா அந்த விழிப்புணர்வு எப்ப எனக்குள்ள இருக்குன்னா, நான் யாரு, நான் ஆவிக்குரியவன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருங்க அந்த சிந்தனை நமக்குள்ள வந்துட்டு இருக்க வேண்டும். அப்ப 2வது விஷயம் வந்து சோதனைக்கு உட்படாதபடி. அப்ப நாம் ஏன் வந்து விழித்திருக்க வேண்டும் என்று நேரடியான அந்த ஒரு காரணத்தை இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு குறிப்பிடுறாரு. அப்ப விழித்திருப்பது, ஜெபிப்பது நம்மை சுற்றியுள்ள சோதனைகளை வந்துட்டு தடுக்கவே தடுக்காது. ஆனா அந்த சோதனைக்குள் நாம் விழுந்து விடாமல் இருக்க ஜெபம் வந்து மிகவும் வந்து நமக்கு வந்து உதவி செய்யும். இப்ப சீஷர்கள் அந்த நேரத்துல அவங்க கர்த்தர் சொன்னாரு, நீங்க வந்து விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கன்னா, ஆனா அவங்க வந்து கர்த்தர் 2 தடவை வந்துட்டு பாக்குறாரு, 3வது தடவை வந்து பாக்குறாரு, அவங்க தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா சீஷர்கள் அந்த நேரத்துல வந்துட்டு தூங்கியதால் அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க கர்த்தரை வந்து கைது செய்யப்படுறப்ப எல்லோருமே சோதனை வந்தது. அப்பதான் அவர்கள் எல்லோருமே பயந்து ஓடிவிட்டார்கள். அதற்கப்புறம் பின்னாடி பாத்தீங்கன்னா பேதுருவும் இயேசுவை வந்து மறுதலித்தார். இயேசு கிறிஸ்து ஏற்கனவே
முன்னெச்சரிக்கை கொடுத்தாரு. பேதுருவே, நீ என்ன 3 தடவை மறுதளிப்பார்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இதற்கு அடிப்படை பார்த்தீங்கன்னா, நம்மளால வந்து சோதனையில நிக்க முடியல. அதற்கு காரணம் வந்துட்டு அந்த ஐக்கியம், கர்த்தரோடு இருக்கிற அந்த ஐக்கியம் வந்து எப்பொழுதுமே தொடர்ந்து இருந்துச்சுனாக்க நம்ம எல்லா சோதனைகளையும் எளிமையாக வெல்ல முடியும். அப்ப ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமானது. அப்ப நம்முடைய ஆவி கர்த்தரோட இசைந்து இருக்கிறது. கர்த்தர்கிட்ட எப்பொழுதுமே ஜெபம் பண்ணணும், அவர் வழியில நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஆவிக்குரிய அந்த உற்சாகம் தான். ஆனா நம்முடைய மாம்சம் வந்து சோர்வும் சோம்பலும் மற்ற சிற்றின்பங்கள் உலக ஆசைகள் வந்து நம்மளை வந்து தடுத்து விடுகிறது. அப்ப விழித்திருத்தல் என்பது பாத்தீங்கன்னாக்கா நம்முடைய பலவீனமான மாம்சத்தையும் ஆவியின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் நாம் வந்து நம்மளுடைய சரீரத்தை கொண்டு வருவதற்கு, நம்முடைய ஆத்மாவின் சரீரத்தை கொண்டு வருவதற்கு நாம் வந்து முயற்சி எப்பொழுதுமே வந்து செய்ய வேண்டும். அப்ப ஜெபம் பண்ணுங்கள், அதுக்குரிய அந்த வசனங்களை நாம இவ்வளவு நேரம் வந்து பார்த்தோம். மார்க்ல 13வது அதிகாரம் 1 பேதுரு, எபேசியர்ல மார்க் 14வது அதிகாரத்திலையும் பார்த்தோம். இப்ப இடைவிடாமல் ஜெபிப்பது என்றால் என்ன? இடைவிடாமல் ஜெபிப்பது என்பது நாள் முழுவதும் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கொண்டோ இல்ல வார்த்தைகளை தியானம் பண்ணி கொண்டு இருப்பதோ போன்ற ஒரு செயல் அல்ல. ஜெபத்தை ஒரு செயலாக செய்யாமல் எப்பொழுதுமே பிதாவின் பிரசன்னத்தில் நிலைத்திருப்பதே ஜெபமாக நாம வந்து மாற வேண்டும். வாசிப்போமே, அப்போஸ்தலர் 17:28. ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலன்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆமென். அவருக்குள் நாம் பிழைக்கிறோம். அப்ப பிதாவானவர் எங்கேயோ வானத்துல இருக்கிறாரு அப்படின்னு நாம வந்து வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்க்கிறோம். அவர் பரலோகத்துலதான் இருக்கிறார். அதே சமயத்துல நம்முடைய விசுவசிச்சு அவருடைய பிள்ளை ஆனதுக்கு அப்புறம் அவர் நமக்குள்ளதான் வந்துட்டு இருக்கிறார். எப்படி வந்து மீன்கள் வந்து கடலுக்குள்ள வாழ்கிறதோ, பறவைகள் ஆகாயத்துல வாழ்கிறதோ, அதே போல மிருகங்கள் காட்டுக்குள்ள வந்து வசிக்கிறது போல நாமளும் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோங்கிற அந்த உணர்வு வேணும். ஏன்னா கொலோசியர் 3:3 சொல்லுகிறது, ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்து இருக்கிறது. அப்ப என்னுடைய ஜீவன் வந்து இன்னைக்கு வந்து தேவனுக்குள், பிதாவாகிய தேவனுக்குள்ள வந்து மறைந்து இருக்கிறது. அப்ப நம்முடைய உயிர் மூச்சும் இருப்பும் அவரை தவிர நாம் அவரிடம் இருந்து தனித்து இயங்கும் ஒரு தனி மனிதர்கள் அல்ல. நம்ம முந்தி ஒரு காலத்துல கர்த்தருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளாமல் நம்முடைய மாமிசமும் மனசும் விரும்பினதை தான் நாம வந்து செய்து கொண்டிருந்தோம். ஏன்னா அன்னைக்கு ஆகாயத்து அதிகார பிரபு ஆகிய ஆவியோட நம்முடைய ஆவி வந்து கலந்து இருந்தது. வாசிப்போம், யோவான் 6:57. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். ஆமென். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும். இங்க இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா இந்த வார்த்தையில சொல்லியிருக்காரு. இந்த வார்த்தையை நம்ம ஆழமா நிதானிச்சு பார்த்தோம்னாக்க, இயேசு கிறிஸ்து தனக்கென்று தனிப்பட்ட ஒரு மனித பகுத்தறிவினால் ஆன ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கவில்லை. தன்னிடம் சுயமான வல்லமையோ தனிப்பட்ட ஜீவனோ இல்லை என்பதை அவர் முழுமையாக அறிந்திருந்தார். நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறேன் என்பதன் மூலம் பிதாவின் ஜீவனே, ஆவியானவர் அவருக்குள்ள வந்துட்டு இருக்காரு. தனது ஜீவன் என்ற முழுமையான ஒரு ஒன்றிணைப்பு அவரை வெளிப்படுத்தினார். அப்ப இதுதான் வந்து உண்மையான ஒரு அடையாளம். கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். ஏசப்பா இன்னொரு சொல்லியிருப்பாரு, என்னை அனுப்பினவர் என்னுடனே இருக்கிறபடியினால் நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லைன்னு சொல்லி யோவான் 8:29 சொல்லியிருப்பாரு. அப்ப அவருடைய ஜீவன் வந்து முழுக்க வந்துட்டு பிதாவை சார்ந்துதான் இருந்தது. அவர் எது பேசினாலும் எது செஞ்சாலுமே அதே போலதான் வந்து அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ளேயும் வந்துட்டு இருக்கிறாரு. என்னை புசிக்கிறவனுங்கிற அடுத்த வார்த்தை இருக்குது. அப்ப இங்க வந்து புசித்தல் என்பது வந்து பாத்தீங்கன்னாக்கா உலக பிரகாரமாக நம்முடைய மாம்ச தேவைக்கு தேவையான உணவை சாப்பிட்றதோ இல்ல கர்த்தரை ஆராதிக்கிறதுக்காக இன்னைக்கு உலக பிரகாரமாக இன்னைக்கு கத்தோலிக்கத்திலே சரி மற்ற சபைகள்ல இன்னைக்கு வந்து
கால் கடவுள சடங்குகள், நாளைக்கு கர்த்தர் மரித்தார்னு சொல்லி சிலுவையில அவர் நாளைக்கு தான் மரித்தார்னு சொல்லி உலக பிரகாரமாக செய்து கொண்டிருக்கிற ஆராதனை என்பதை குறித்து இங்க கர்த்தர் பேசல. என்னை புசிக்கிறவன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, எப்படி நாம வந்து நம்ம சரீரத்துக்கு உண்டான உணவை நாம உண்டதுக்கு அப்புறம் அது நம்ம உடலோட வந்து கலந்து நாமவே மாறி விடுகிறோமோ, அதே போலதான் வந்து கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த அந்த விழிப்புணர்வை முழுமையாக உள்வாங்குவது. எல்லா தருணத்திலும் எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, பிரச்சனை இல்லைனாலும் சரி, இந்த எல்லா தருணத்திலையும் நாம வந்துட்டு நான் ஆவிக்குரியவங்கிற அந்த உள்வாங்குதல் இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க, நாம நம்மளுடைய ஜெபத்தை கோரிக்கைகளாக நம்ம விண்ணப்பத்தை வைக்கிறதுக்கு பதிலாக, ஏன்னா பிதாவானவருக்கு எல்லாமே நமக்கு தெரியும், நமக்கு என்னென்ன தேவை என்பதை தெரியும். நாம ஜெபத்தை கோரிக்கைகளா நாம வைக்கிறோம்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அதை வச்சுட்டு அவருடைய பிரசன்னத்தை முழுமையாக நாம அங்கீகரித்து அதுல வந்துட்டு இளைப்பாற வேண்டும்ங்கிறது தான் வந்து கர்த்தருடைய சித்தமாக இருக்கிறது. சங்கீதம் 46:10 சொல்லுது, நீங்கள் அமர்ந்து இருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கன்னு வசனம் இருக்குது. அப்ப நம்மளுடைய எல்லா ஜெப தேவைகளையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு கர்த்தர் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்துக்குவார், அவர் எனக்குள்ளாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நாம அதுக்கப்புறம் அவர் பேசுறத நாம கவனிக்க ஆரம்பிச்சோம்னாதான் நம்ம கிட்ட இருக்கிற நிறைய விஷயங்கள், கர்த்தருடைய இருதயத்தை நாம முதல்ல வந்துட்டு புரிந்து கொள்ள முடியும். அவருடைய இருதயத்தை நாம முழுமையா புரிந்து கொள்ள நம்முடைய இருதயத்துல இருக்கிற கர்த்தருக்கு பிடிக்காத காரியங்கள் எது எதுங்கிறத நம்மளால வந்து முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். என்னாலே பிழைப்பான், அதே வசனத்துல வர கடைசி வார்த்தை. எப்படி பிதாவின் அந்த விழிப்புணர்வுல கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வாழ்ந்தாரோ, அதே போல நாமளும் வந்து கர்த்தரோட இசைந்து இருந்து அவருடனே ஒரே ஆவியாக இருந்து நமது சுயபலத்தை, மனித முயற்சிகள், மற்ற நம்மளுடைய சரீர பிரகாரமான எல்லா பிரச்சனைகளும் வந்து நமக்குள்ளாக அதன் மூலியமாக ஏற்படுகிற பயத்தை வந்துட்டு கர்த்தர் நீக்கி போடுவார். ஏன்னா கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை, நமக்கு அன்பும் தெளிந்த புத்தியும் வல்லமையுள்ள ஆவியை வந்துட்டு நமக்கு தந்திருக்கிறார். அதே போல முதல்ல துவக்கத்துல வாசிச்ச வசனத்துல அவருக்குள் பிழைத்திருக்கிறோம் வசனத்துக்கு நாம அர்த்தத்தை பார்த்தோம். இப்ப அவருக்குள் அசைகிறோம், அவருக்குள் இருக்கிறோம். நமது ஒவ்வொரு அசைவும் செயல்பாடும் பிதாவின் அந்த பிரசன்னத்துக்குள்ளே வந்து நிகழ்கிறது. இதுவே ஒரு நம்ம வந்து இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவதற்கு, அந்த பிரசன்னத்தை நாம உணர்ந்தோம்னாக்க நாமே ஜெபமாக இருப்பதற்கு, ஒரு ஜெபத்தை வந்து ஜெபமா செய்வதற்கும் உள்ள வித்தியாசம். அவருக்குள் இருப்பதை தொடர்ந்து உணர்ந்திருப்பதே உண்மையான ஒரு மௌனம், இடைவிடாத ஒரு ஜெபமாகவும் இருக்கிறது. அப்ப அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, நாம வந்து அவருடைய சந்ததியார்னு வந்து சொல்லியிருக்கிறது. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? தேவன் ஆவியாக இருக்கிறார். வாசிப்போமே 1 கொரிந்தியர் 2:15. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். ஆமென். அப்ப கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமே வந்து ஆவிக்குரியவர்கள் அப்படின்னு தான் வந்து வேதம் வந்து நமக்கு சொல்லுகிறது. அப்ப ஆவிக்குரியவன் மாம்சத்துல இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க தன் இஷ்டத்துக்கு வந்து பேசுவதோ நடந்து கொள்வதோ, தனக்கு பிடித்தமானபடி மனசும் மாம்சம் விரும்பினதை முந்தி ஒரு காலத்துல நாம செஞ்சது போல இப்ப ஆவிக்குரியவர்கள் வந்து செய்வதற்கு முழு அதிகாரமும் வந்து கிடையாது. அப்ப நாம எல்லா காரியங்களையும் வந்துட்டு நிதானித்து பார்க்க வேண்டும். அப்பதான் நாம அவருடைய சந்ததியார்னு சொல்லி இந்த வசனம் வந்து சொல்லுகிறது. அடுத்தது வாசிப்போமே சங்கீதம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆமேன். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு தாவீது வந்து அவர் பாடியிருக்காரு. அப்ப முன்பாக வைத்திருக்கிறேன் என்பது பாத்தீங்கன்னா ஒரு தொடர்ச்சியான ஒரு விழிப்புணர்வு. சோ இந்த வாரத்துல ஒரு நாளோ இல்ல 1 மணி நேரமோ ஒரு வாரம் மட்டுமா அப்படிங்கிறது ஒரு சடங்கான ஜபத்தை இங்க வந்துட்டு கர்த்தர் குறிக்கவே இல்லை. மாறாக ஒவ்வொரு கணமும் நடக்கும் பொழுது, ஏன்னா கர்த்தர் பேசியிருக்கிறார், நான் பரிசுத்தர், நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே வந்து பரிசுத்தமாக இருங்கள். அப்ப நாம பரிசுத்தமாக இருக்கணும்னாக்க நமக்குள்ள வந்து அந்த உணர்வு நமக்குள்ள இருந்தால் மாத்திரமே
அந்த பிரசன்னத்தை நாம உணரும் பொழுதுதான் வந்து அந்த பரிசுத்திலே நம்மளால வந்து நடக்க முடியும். ஒவ்வொரு கணமும் நடக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, நாம் உறங்கும் பொழுது, ஓய்வெடுக்கும் பொழுது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அந்த பிரசன்னத்துக்குள்ள அந்த விழிப்புணர்வு நமக்குள்ள இருக்கும் பொழுது நாமே ஒரு ஜெபமாக இருப்போம். இடைவிடாமல் அந்த ஜெபத்துல வந்து இருப்போம். எந்த ஒரு சிந்தனையோ செயலோ அது கர்த்தருடைய பிரசன்னத்துல மறைப்பதற்கு நம்மளால வந்துட்டு முடியவே முடியாது. அதை நாம் வந்து உணர்ந்த பிள்ளைகளாக இருக்கும். அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா, அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால். அப்ப வலது பாரிசம் அப்படிங்கிறது வேதாகமத்துல நாம எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னாக்கா அதற்குரிய ஒத்த வசனங்களை பார்த்தோம்னா, வலது பாரிசம் என்பது அவருடைய அதிகாரத்தையும் அவருடைய பலத்தையும் பாதுகாக்கையும் குறிக்கிற அந்த வார்த்தை. அப்ப இந்த இடத்துல தாவீது வந்து சொல்றாரு, அவர்தான் எனக்கு எல்லா அதிகாரமும் பலமும் முழு பாதுகாக்கும் அப்படிங்கிறத அவர் எப்பொழுதுமே அதை வந்து உணர்ந்து அதை அறிக்கை செஞ்சு அவர் எல்லா காரியங்களையும் செய்யும் பொழுது பாத்தீங்கன்னாக்க அவர் தன்னுடைய சுய பலத்தை வந்து சார்ந்தே இருக்கல. அவருடைய மனைவி, பிள்ளைகள், அந்த உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஒரு 600 பேர்த்த வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க அவர் இல்லாத நேரத்துல. அந்த நேரத்துல அவர் உடனே வந்து தன்னுடைய பலத்தையோ தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நம்பி யுத்தத்துக்கு போகாம கர்த்தரை நம்பி அவர் அந்த நேரத்துல அவரை கல்லெறின்னு சொல்லி அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் சொல்லும் பொழுது கூட அந்த நேரத்துல கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்றாரு, நான் யுத்தத்துக்கு போகட்டுமா? அவர் போங்கிறாரு. நான் போனா ஜெயிப்பனா ஜெயிக்க மாட்டானான்னு ஆவியானவர்கிட்ட கேட்கிறாரு. நீ போ ஜெயிப்பன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு கிளம்பி போறார். அப்ப அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியினால் அதே போலதான் இன்னைக்கு நம்மளையும் கர்த்தர் வந்து அவரோட உன்னதங்களிலே அவரை நம்மளை வந்து அவரோட கூட உட்காரவும் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அசைக்கப்படுவதில்லைன்னா இந்த உலகத்துல இருக்கிற நம்ம கண்ணு முன்னாடி நடக்கிற எல்லா விஷயங்கள், நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு மாயையான ஒரு உலகத்துலதான் நாம வந்து இருந்து கொண்டு இருப்போம். அப்ப நாம இந்த உணர்வை அதே போல கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறது அதை நாம் எப்பொழுதுமே அங்கீகரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வெளி உலகத்துல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகளோ, நோய்களோ, இல்ல பொருளாதார பிரச்சனையோ, இல்ல மனிதர்கள் மத்தியில நடக்கிற போராட்டங்களோ நம்மை ஒன்றுமே அசைக்க முடியாது. ஏன்னாக்க சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அந்த உண்மை வந்து சத்தியம் வந்துட்டு இந்த மாயை வந்துட்டு மேற்கொள்ள முடியும். ஏன்னா கர்த்தர் ஏற்கனவே ஜெயம் கொண்டிருக்கிறார். அவருடைய ஆவி நமக்குள்ள இருக்கிறது. அப்ப மனிதனுடைய பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு அமைதி நமக்குள்ளே கிடைக்கும். அதே போல அற்புதங்களும் அங்கே இயற்கையாகவே தொடங்குவதற்கு இது ஒரு திறவுகோலாக இருக்கும். வாசிப்போம். யோவான் 14:17-18. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். சோ இதை குறித்துதான் கர்த்தர் வந்து பூமியில இருக்கும் பொழுதே சீஷர்கிட்ட வந்து சொல்லிடுறாரு, சத்திய ஆவியானவரை இந்த உலகம் வந்துட்டு அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னாக்கா அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம் சொல்லி பேதுருவும் வந்து கொலோசியர்ல 1 அதிகாரத்துல 27வது வசனத்தை சொல்வார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். அப்ப அவர் நமக்குள்ள இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வு இருக்கும் பொழுது நாம அவரோட எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து சுய புத்தியின் மேல் சாயாம நாம ஜெபத்துல விழித்திருக்க வேண்டும். இடைவிடாமல் வந்து ஜெபம் பண்ண வேண்டும். மத்தேயு அதனாலதான் வந்து 6:8 வாசிப்போம். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆமென். ஆமென். அப்ப நம்ம எப்பொழுதுமே அவர் எனக்குள்ள இருக்கிறாரு அப்படிங்கிறத நாம உணரும் பொழுது பாத்தீங்கன்னா நாம எந்த ஒரு ஜெபத்தை கேட்கிறப்ப நம்ம விசுவாசத்தோட தான் நாம வந்து கேட்கிறோம். ஆனா கண்டிப்பா அவர் செய்வாரு அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு எப்ப வரும்னாக்க நாம அவரை அங்கீகரிக்கும் பொழுதுதான். அவர் எனக்குள்ளதான் இருக்கிறார், அவர் கூட தான் நான் வந்து எல்லா காரியத்திலையும் வந்து இடைப்படுகிறேன் அப்படி நம்ம அதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சோம்னாக்க நமக்கு பயம் இல்லாம இந்த உலகத்துல வந்துட்டு பயணிக்க முடியும். குறிப்பாக இந்த மாதிரியான அந்த காலகட்டத்துல
ஒரு கஷ்டமான காலகட்டத்துல உலகம் வந்து சென்று கொண்டு இருக்கிறது. நாளைக்கு இன்னைக்கு யுத்தத்தோட செய்தியை பார்த்திருப்போம். இன்னைக்கு சில பேர் வந்து சொல்லுவாங்க நியூஸ்ல நல்லபடியா முடிஞ்சிரும், எல்லாமே வந்து பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு. ஆனா நாளைக்கு காலையில எழுந்திரிச்சு பாக்குறப்ப அது வேற மாதிரி வந்து வேறு ஒரு டைரக்ஷன்ல பயணப்பட்டு போகிறது. அது எல்லாமே வந்து மனிதர்களுக்கு நமக்கே ஒரு பயத்தை உண்டு பண்ற வகையில தான் வந்து அந்த அந்த நியூஸ், அந்த செய்திகள் எல்லாம் வந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நமக்கே இப்படி இருக்கும் பொழுது மற்றவர்கள், ஆவிக்குரியவர்கள் இல்லாதவர்கள், ஆவியிலே வழி நடத்தப்படாத அநேக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. அதே போல புறஜாதியர்கள் வந்து இருக்கிறார்கள். அவர்கள நிலைமை நாம வந்துட்டு நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு அதிசயம், ஒரு பெரிய வாய்ப்பு, யாருக்கும் கிடைக்காத சிலாக்கியம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறார். அவர் கூட நாம எந்த நேரத்திலையுமே நாம அவர் கூட பேச முடியும். அவர்கிட்ட எந்த கேள்வினாலும் கேட்க முடியும். ஆனா கர்த்தர் நம்ம எந்த கேள்விக்கு எந்த ஜெபத்துக்கும் அவரு அதற்குரிய நோக்கத்தை தான் வந்துட்டு முக்கியமாக வந்துட்டு பார்க்கிறாருங்கிறத நாம வந்துட்டு மறக்கக்கூடாது. வாசிப்போம். சங்கீதம் 139 7, 8. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமென். ஆமென். இந்த இடத்துல தாவீது சொல்றாரு, நான் எங்கேயுமே ஓடி ஒளியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே போலதான் நமது தேவைகளை குறித்து நம்ம கர்த்தர்கிட்ட வந்து கெஞ்சுறதுக்கு பதிலாக நாம அந்த உணர்வு, அவருடைய நாமத்தை விசுவசிக்கிறவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளையாக கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. அந்த பிள்ளைங்கிற அந்த உணர்வோட நாம ஏதாவது தவறு செய்யும் பொழுது அவர்கிட்ட மனம் திரும்பி போகிறப்ப அவர் வந்து நம்மளை ஏற்கனவே உன்னதங்களிலே ஆவிக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு வந்துட்டு கொடுத்துட்டாரு. அவருடைய பரிபூரணத்துலதான் நாம வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா அவருடைய ஆவி வந்துட்டு பரிபூர்ணமானது. அந்த பரிபூரணத்துலதான் நமக்கும் நம்ம சரீரத்துக்குள்ள கொடுத்திருக்கிறாரு. அப்ப இன்னும் என்னை வந்துட்டு எனக்கு அறிவை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி நாம வந்துட்டு அவர் கொடுத்ததவே திருப்பி திருப்பி எத்தனை தடவை நாம வந்துட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நிதானித்து பார்க்க வேண்டும். ஏன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிறத நான் உணராதனாலதான் வந்துட்டு நான் இன்னும் எனக்கு வந்து ஆவிக்குரிய ரீதியிலையுமே மாம்சத்துக்குரிய ரீதியில குறைவு இருந்துச்சுன்னா நம்ம அதை அவர்கிட்ட வந்து கேட்கலாம். கண்டிப்பா வந்து அவர் நமக்கு வந்து செய்வார். ஆவிக்குரிய ரீதியில எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே கொடுத்து விட்டார். அதை நாம வந்து அங்கீகரிச்சோம்னாக்க எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் சொல்லி ஆவிக்குரிய ரீதியில நாம எதையுமே வந்து கேட்க மாட்டோம். வாசிப்போம். யோவான் 14:20. அதே போல அடுத்த வசனம் யோவான் 17:21. ரெண்டையுமே சேர்த்து வாசிப்போம். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளில் நீங்கள் அறிவீர்கள். அவர்கள் எல்லாரும் ஒன்றாய் இருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாய் இருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப அன்னைக்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்த பொழுது நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். அதே விஷயத்தை தான் வந்துட்டு அவர் சொல்றாரு. நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதே அந்நாளில் தான் வந்து சொன்னாரு. அன்னைக்குன்னு அவர் சொல்லல. கர்த்தர் மகிமை அடைந்ததுக்கு அப்புறம், அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக மரித்து உயிர்த்து பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவரே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த வசனங்களை நம்ம வந்து நிதானித்து பார்த்தோம்னாக்க கர்த்தரை யார் யார் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருமே கர்த்தரோட இசைந்து இருக்கிறவன் யாவாருமே வந்து அவருடனே கூட ஒரே ஆவியாக இருக்கிறான். அவர் எங்கோ வந்துட்டு தூரத்துல இருக்கிறது போல நாம நினைச்சுக்கிட்டே நாம வந்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னாக்க, நம்ம அப்பா கிட்ட பேசும்பொழுது நாம அவர் தூரமா இருக்கிறாருங்கிற மாதிரி நாம வந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோம்னா அது இன்னும் நாம வந்துட்டு பழைய மனுஷனை கர்த்தருக்குள்ள வந்து பழைய மனுஷன் வந்துட்டு மறுத்துட்டான். கர்த்தருக்குள்ள அவருடைய ஆவியோட நாம வந்துட்டு ஒன்றித்து இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த உணர்வு இல்லாம இருக்கிறதுனாலதான் சில நேரங்கள்ல நமக்கு அந்த மாதிரி நாம ஜெபம் பண்ணும்போது நம்ம வார்த்தைகள் சில நேரத்துல வந்துட்டு மாறி வருகிறது. ஏசாயா 65:24. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன்.
அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன். ஆமென். ஆமென். அப்ப அவரோட ஒரே ஆவியில நாம கலந்து இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னாக்க நாம என்ன கேட்க போறோங்கிறதே தெரியும். அவருக்கு சித்தமானதை நாம எதையாவது கேட்டா கண்டிப்பா அவர் வந்துட்டு செஞ்சே கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த உணர்வுக்குள்ள நாம வரணும். அதே வசனம், இன்னொரு வசனம் கொலோசியர்ல 2:9-10. ஏனென்றால் தேவதூதத்தின் பரிபூரணமெல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாய் இருக்கிறது. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரத்திற்கும் தலைவராய் இருக்கிற அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவராய் இருக்கிறீர்கள். ஆமென். ஆமென். அப்ப நம்முடைய பிரச்சனைகளை குறித்து, கேள்விகளை குறித்து சிந்திச்சு கொண்டே இருக்கிறத விட அவருடைய பிரசன்னத்துக்குள்ள அவர் நமக்குள்ள இருக்கிறார், அவரே தான் எனக்கு பதில் என்பதை நாம உணர்ந்தோம்னாக்க இந்த இடத்துல கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அவருக்குள் நீங்கள் பரிபூரணம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் சொல்லி வசனம் இருக்குது. அப்ப அந்த நிலையில, அந்த உணர்வுல நாம தொடர்ந்து வாழ வேண்டும். அதனாலதான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படிங்கிற அந்த விஷயம் நாம ஆவிக்குரியவர்கள், ஆனா மாம்சத்துல இருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார். அவரை சார்ந்து நாம வாழும்போது அந்த உலகத்தை நாம எளிமையாக ஜெயம் கொள்ள முடியும். கலாத்தியர்ல 2:20. கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆமென். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷத்தறியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆமென். அப்ப நம்முடைய இன்னைக்கு என்னுடைய ஜீவன் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருக்கிறது. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். அப்ப அவர் எனக்குள்ள இருக்கிறார். அப்ப நான் அதற்கேற்றபடி என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய சொல், செயல், என்னுடைய ஜெபமுமே மாற வேண்டும். அப்ப நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், அப்ப இந்த பிரபஞ்சத்துல நாம கர்த்தரை பழைய வாழ்க்கையில நாம ஆராதித்தபடி நாம ஆராதிக்க கூடாது. அப்ப கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம வளரும் பொழுது அவருடைய கிருபையும் நமக்கு சமாதானமும் அனுதினமும் பெருக கடவுன்னு சொல்லி அவர் வாக்குத்தத்தம் பண்ணி கொடுத்திருக்காரு. அப்ப எப்படி நாம ஜெபம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் எப்படி ஜெபம் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயங்களை நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்முடைய வாழ்க்கை முறையே ஒரு ஜெபமாக மாறும் கண்டிப்பாக. அப்ப இந்த இடத்துல ஜெபம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க அது ஏதோ நமக்கு கர்த்தர் கட்டளையா கொடுத்திருக்காரு, இதை செஞ்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நாம என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அப்ப நாம பின்வாங்கி போயிடுவோம். ஆனா ஜெபம்ங்கிறது தேவனோட, ஏன்னா கர்த்தர் நம்ம அவரை விசுவசிக்கும் பொழுது அவர் பிள்ளையாக கூடிய அந்த உறவை ஏற்படுத்திட்டாரு. ஆனா தொடர்ந்து நாம அந்த உறவுல நிலைச்சு நிக்கணும்னாக்கா அவரோட ஐக்கியத்துல இருக்க வேண்டும். ஐக்கியத்துல எப்பொழுதுமே நாம இருக்க வேண்டும். அப்ப ஜெபம் இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்க அப்பா எனக்கு வேணான்னு சொல்லி நாம அவரை புறக்கணிக்கிறது. நான் என்னுடைய காரியங்களை எல்லாமே நான் சுயமா என்னால பாத்துக்கிறேன் அப்படிங்கிறது. நாம இதுல இன்னைக்கு ஒரு சில நெகட்டிவான எக்ஸாம்பிள்ஸே நம்ம பார்த்துட்டு, ஜெபம் இல்லாம பைபிள்ல வேதத்துல யார் யாரெல்லாம் எப்படி வீழ்ந்து போனார்கள் அப்படிங்கிற ஒரு சில வசனங்களை நாம வாசிப்போம். முதல்ல 1 சாமுவேல்ல 28:6-7 வசனங்களை வாசிப்போம். சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊர்மீனிலாவது தீர்க்க தரிசிகளிலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரியை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். ஆமென். இந்த இடத்துல சவுல் தேவனை விசாரிச்சான், இந்த யுத்த களம் எப்படி போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சான். ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து அவனுக்கு பதில் கிடைக்கவே இல்லை. பதில் கிடைக்காதனால அவன் பொறுமையை இழந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஆர்வம் காட்டாம அதுக்கு அடுத்த ஆப்ஷனா மந்திரவாதியை தேடி போனான்னு பாக்குறான். அவன் அந்த இடத்துல ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கிறான்.
தேவன் வந்துட்டு பதில் சொல்லாத நேரத்துல கூட காத்திருக்க வேண்டியதுடைய அவசியத்தை அவன் முழுமையா வந்துட்டு புரிந்து கொள்ளவே இல்லை. அப்ப பதில் இல்லாத நேரத்தில் வந்து ஜெபம் பதில் நமக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் நாம வந்துட்டு ஒரு காரியத்துக்கு பதில் கிடைக்கலனாக்க நாம மாம்ச சிந்தையோடு அவசரப்பட்டு ஒரு முடிவெடுப்பது வந்துட்டு சில நேரங்கள்ல வந்துட்டு சரியான வழிக்கு நம்மளை வந்துட்டு இட்டு செல்லாது. அப்ப தேவனை விட்டு விட்டு வேறு வழியை தேடுவது பாத்தீங்கன்னாக்க நம்மளை வந்துட்டு சவுலுக்கு அடுத்த நாளே வந்துட்டு அந்த யுத்தத்துல அந்த மந்திரவாதி சொன்னதை கேட்டு நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்துட்டு மரணம் அடைஞ்சான்னு சொல்லி பார்க்கிறோம். யுத்தத்துல வந்துட்டு தோல்வி அடைஞ்சான். அப்ப தேவனை நாம வந்து ஜெபத்துல கைவிட்டுட்டோம்னா, ஜெபத்துல நாம வந்து கர்த்தரை தேடலைனாக்க அதுக்கப்புறம் நம்மளை வந்துட்டு உலகம் தான் நம்ம வந்துட்டு வழி நடத்தணும். ஸோ 2வது விஷயம் வாசிப்போமே, யோசுவால 7வது அதிகாரத்துல 20-21. அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். இன்னின்ன பிரகாரமாக செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றார். ஆமென். இந்த இடத்துல ஆகான் வந்து கர்த்தர் வந்துட்டு தடை செய்த பொருட்களை, புறஜாதியர்கள் நீங்க அவங்களுடைய நாடுகளை நீங்கள் பிடிக்கும் பொழுது அவர்களிடத்துல இருக்கிற பொருட்களை நீங்க வந்துட்டு எடுத்துக்கொள்ளக்கூடாது, அது அருவருப்பானதுன்னு கர்த்தர் வந்துட்டு கட்டளையை வந்து கொடுத்திருக்கிறாரு அவங்க நியாயப்பிரமாணத்துல. அதை மீறி வந்து அங்க சபையில வந்துட்டு ஆகான் என்பவன் வந்துட்டு அதை வந்து எடுத்துக்கொண்டா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்துல போய் தோல்வி அடைகிறார்கள். தோல்வி அடைஞ்சு அங்க நிறைய பேர் மரணம் அடைகிறார்கள். அப்பொழுது பாத்தீங்கன்னாக்க யோசுவா போய் கர்த்தர்கிட்ட ஆலோசனை கேட்கும் பொழுது யோசுவா கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ போய் விசாரணை பண்ண சபைக்குள்ள. அப்ப சபைக்குள்ள போய் விசாரணை செய்யும் பொழுது ஆகான் வந்து தன்னுடைய அவன் ஒவ்வொருத்தரையா தேடி விசாரிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா கடைசியா தான் வந்து ஒத்துக்கிறான், நான் இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டேன். ஆனா அவன் தவறு செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அவனுடைய பாவத்திற்கு ஜெபத்துல வந்துட்டு அவன் வந்துட்டு இந்த இடத்துல தேடவே இல்லை. கர்த்தர் அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு, அவனா வந்து எல்லாத்தையும் ஒத்துக்குவான்னு பார்த்தாக்கா அவனை தேடி கண்டுபிடிச்சு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவன் எல்லாத்தையும் வந்துட்டு ஒத்துக்கொள்கிறான். அப்ப அவன் மனம் திரும்பாமல், ஏன்னா சபையில வந்துட்டு விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் வந்து ஒத்துக்கவே இல்லை. அவன் வந்து எல்லாவற்றையுமே மறைத்து கொண்டே இருந்தான். இப்ப பாவம் செய்வது வந்து சகஜமான ஒரு இயல்பான காரியமா இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள வந்து இருக்குது. ஆனா பாவம் செஞ்சதுக்கு அப்புறமும் உடனடியாக ஆவியானவர் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து ஏன்னா அவர் நீதியை குறித்தும் பாவத்தை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப கர்த்தர் வந்துட்டு உணர்த்தும் பொழுது அதை உடனடியாக நாம வந்து ஜெபத்துல போய் சரி செய்ய வேண்டும். அப்ப ஜெபம் அத நாம கர்த்தர்கிட்ட அந்த பாவத்தை நாம ஒப்புக்கொள்ளாம விட்டுட்டோம்னாக்கா அது கண்டிப்பா நமக்கு ஒரு அழிவின் பாதையில தான் நம்ம வந்துட்டு வழிநடத்தப்படுறோம். 3வது காரியம் பாத்தீங்கன்னாக்கா, 3வது ஒரு உதாரணம் நமக்கு நியாயாதிபதிகள்ல 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். அப்ப சிம்சனுடைய பலமே வந்து அவனுடைய தலை முடிதான். அந்த தலைமுடியில வந்து என்னைக்கு அவனை விட்டு அந்த முடிய வந்துட்டு அவங்க கட் பண்ணிட்டாங்களோ கர்த்தர் ஆவியானவர் அவனை விட்டு விலகி போயிட்டாருங்கிறத சிம்சோன் வந்து அறியவே இல்லை. எப்பொழுதுமே அவன் வந்து தன்னுடைய சரீரமான பலத்தையே நம்பியிருந்தான். அவன் எந்த நேரத்திலையுமே கர்த்தர்கிட்ட போய் ஜபமே வந்துட்டு பண்ணின மாதிரி இல்லை. கர்த்தர் அவனுக்கு அபிஷேகம் செய்திருந்தார். அபிஷேகம் செய்து இந்தந்த காரியங்கள்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன காரியங்கள்லாம் அவன் அதற்கு எதிராகவே பண்ணிக்கிட்டு இருந்தான். இருந்த போதிலும் ஆவியானவர் இருந்தாரு. ஆனா அவனுடைய பலமே வந்து அவனுடைய தலைமுடி போனதே அவன் வந்து நிதானிக்கவே இல்லை. நிதானிக்கிறதுனால அவன் எப்பொழுதுமே வந்து பெலிஸ்தியர்கள் வந்துட்டாங்க, வழக்கம் போல அவங்கள போய் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு தன்னுடைய சுய பலத்துல போய் வெளியே போகும்பொழுது அவன் தன்னுடைய பலத்தை முழுமையாக இழந்து தன்னுடைய பார்வையுமே வந்துட்டு இழந்துடுறான்.
அப்ப நம்ம எப்பொழுதுமே நம்மளுடைய சுயபலம், நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம நம்பிக்கொண்டே இருக்கக்கூடாது. எந்த ஒரு தருணத்திலும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் ஜெபத்துல நாம உறுதியாக இருக்க வேண்டும். அப்ப நம்ம கர்த்தரை தேடாமே இருந்தோம்னாக்க, தொடர்ந்து இருந்தோம்னாக்க, அவர் நம்ம விட்டு விலகினாரா இல்லையாங்கிறது கூட நமக்கு தெரியாது. நமக்குள்ள கர்த்தர் இருந்தாருன்னா எப்பொழுதுமே நம்மளை உணர்த்தி கொண்டிருப்பார். அவருடைய உணர்த்துதலுக்கு நாம செவி கொடுத்தோம்னாக்க அழகா நாம ஜெபத்துல கர்த்தர் ஆவியானவர் நம்ம வழி நடத்துவார். ஜெபம் இல்லாத வாழ்க்கை ஒரு ஆபத்தான ஒரு வாழ்க்கை. 2 நாளாகமும் 16:12 வாசி. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். ஆமென். ஆமென். அப்ப ஆசா 39ஆம் வருஷத்திலேன்னு போட்டிருக்கு. அத்தனை வருஷம் அரசாண்டான், கர்த்தரோட தான் பயணித்து கொண்டிருந்தான். ஆனா அவனுக்கு ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் அவன் கர்த்தரை முதல்ல நாடலைன்னு சொல்லிதான் வசனமே சொல்லுகிறது. அவன் எடுத்தோடனே மருத்துவர்கிட்ட தான் அவன் நாடி போய்விட்டார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க அவன் மருத்துவம் தவறு அல்ல. ஆனால் தேவனை நாடாமல் மனிதர்களுடைய உதவியே, மனிதரை குறித்தே மேன்மை பாராட்டி, ஓகே இந்த மருத்துவர்கிட்ட போனாக்க இது நமக்கு நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் மேல நம்பிக்கை வைத்தான் அப்படிங்கறதான் அந்த இடத்துல வசனம் குறிக்கிறது. நம்ம எல்லாவற்றிலுமே எந்த ஒரு தருணத்திலையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் முதல்ல தேவனுக்கு தான் முதலிடம் கொடுக்க வேண்டும். அதை நாம எப்படி வெளிப்படுத்த முடியும்னாக்க நம்மளுடைய இடைவிடாம ஜெபத்தின் மூலியமாக தான் நாம அதை வெளிப்படுத்த முடியும். அடுத்தது யாத்திராகமும் 14வது அதிகாரத்துல 10-12 வரைக்கும் வாசி. பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்? நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினால் எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? நாங்கள் எகிப்திலே இருக்கும்போது நாங்கள் எகிப்தியருக்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்திரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல கர்த்தர் அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து 400 வருஷம் அடிமைத்தனத்திலிருந்து 10 பெரிய வாதைகளை அவர்கள் முன்னாடி இஸ்ரவேல் மக்களுக்கும் எகிப்தியருக்கும் உள்ள வித்தியாசத்தை ரொம்ப அழகா காட்டி மோசே மூலியமா வழி நடத்திட்டு வந்தாரு. பின்னாடி பார்வோன் தன்னுடைய படையோட துரத்திக்கிட்டு வரும்பொழுது அவங்க எதிரே போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்க எதிர செங்கடல் தான் இருக்கிறது. அப்ப அவர்கள் கர்த்தரை நோக்கி அவர்கள் ஏன்னா கர்த்தர் இவ்வளவு காரியங்களை பண்ணியிருக்கிறாருன்னு சொல்லி அந்த நேரத்துல அவர்கள் சிந்திக்க கூட விடாம பயம் அவர்களை மேற்கொண்டதுனால அவர்கள் தேவனுக்கு மோசேக்கு எதிராக முறையிட்டார்கள். மோசேக்கு எதிராக முறையிடுறதே பாத்தீங்கன்னா கர்த்தருக்கு எதிராக தான் அவர்கள் முறையிடுறார்கள். அப்ப பயம் ஒரு மனுஷனுக்குள்ள ஆட்கொள்ளும் பொழுது ஜெபிப்பது சாத்தியமான காரியமாக இல்லை இந்த இடத்துல பார்க்கும்போது. அப்ப அவர்கள் முறுமுறுத்தார்கள், எதிர்த்து பேசினார்கள். அப்ப பிரச்சனை வந்தால் ஜெபிக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அதே நேரத்துல அத்தனை பேர்த்து மத்தியிலும் மோசே கர்த்தரை மாத்திரமே நம்பி இருந்தான். கர்த்தர் அவர் அவருடைய இருதயத்துல பேசின காரியங்களை கரெக்டா அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் தன்னுடைய கோலை எடுத்து உயர்த்தினார். அப்ப பாத்தீங்கன்னா சமுத்திரம் 2ஆக பிளந்ததுன்னு பார்த்தோம். அங்க மக்கள் அனைவருமே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்ப இடைவிடாமல் ஜெபம். அப்ப அவர் எனக்குள்ளதான் இருக்கிறாரு அந்த உணர்வுல நாம பயணம் செய்ய வேண்டும். வாசிப்போம் மத்தேயு 26:40-43 வரை. பின்பு அவர் சீஷர்களிடத்தில் அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்க விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அவர் மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். அவர் திரும்ப வந்த போது அவர்கள் மறுபடியும் நித்திரை பண்ணுகிறதை கண்டார்.
அவர்களுடைய கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருந்தது. ஆமென். அப்ப கர்த்தர் வந்து எல்லாவற்றையுமே அறிந்தார். தனக்கு என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத அவர் முழுமையாக ஆவியில இருந்து உணர்ந்து, அதுக்கப்புறம் தன்னுடைய சீஷர்களோட கெத்செமனி தோட்டத்துல போய் சீஷர்களை வந்து ஒரு இடத்துல இருக்க செய்து அங்க வந்து நீங்க வந்துட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வந்து என்ன அவர் வந்து பிதாவுகிட்ட வந்து பேசுறாரு. இந்த பாத்திரம் வந்து என்னை விட்டு நீங்க கூடுமானால் அது நீங்கட்டும், இது என் சித்தப்படி அல்ல உன்னுடைய சித்தப்படி நடக்கட்டும் அப்படின்ட்டு கர்த்தர் வந்துட்டு ஜெபம் பண்றாரு. அப்ப ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நடக்க போகுதுங்கிற அந்த விஷயத்த வந்து அவர் தெரிந்து கொண்டதுக்கு அப்புறம் தான் போய் அவர் வந்து ஜெபம் பண்றாரு. ஆனா அவர் தன் சித்தம் இல்ல உங்க சித்தம்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவருடைய சீஷர்கள் வந்துட்டு தூங்கி விட்டார்கள். அதனாலதான் பாத்தீங்கன்னா பின்னாடி அவர்கள் சோதனை வந்த பொழுது அவர்களால வந்துட்டு பேதுரு அவர் வந்துட்டு மறுதளித்தார்னு பாக்குறோம். மற்ற சீஷர்கள் எல்லாம் வந்து ஓடி போனார்கள் நம்ம வந்து பாக்குறோம். அப்ப ஜெப இன்மைங்கிறது பாத்தீங்கன்னாக்க பலவீனம். நமக்கு வந்துட்டு சோதனைகள்ல வந்துட்டு வீழ்ச்சி வரும். ஆனா சோதனையில் வந்தால் நிற்க முடியாது நம்ம ஜெபம் பண்ணலைனாக்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நாம் வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு காரியம் வந்து வாசிப்போமே, லூக்கால 12வது அதிகாரத்துல 16-21 வரைக்கும். அல்லாமலும் ஒரு ஓமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே. நான் ஒன்று செய்வேன். என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி எனக்கு விளைந்த தானியத்தையும் என் பொருட்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு, ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். ஆமென். ஐஸ்வர்யனா இருக்கிறவங்க எல்லோருமே வந்து அவங்க முதல்ல வந்துட்டு தன்னுடைய பொக்கிஷத்தின் மேலதான், தன்னுடைய ஆஸ்திகள் மேலதான் வந்து முழு நம்பிக்கையை வந்துட்டு வைத்திருப்பார்கள் பொதுவாக. ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாரு? ஐஸ்வர்யவான் வந்துட்டு தேவனிடத்துல வந்துட்டு ஐஸ்வர்யவனாக இருக்க வேண்டும். இதே விஷயத்தான் வந்து 1 தீமோத்தியில பவுல் வந்துட்டு தீமோத்திட்ட சொல்லியிருப்பாரு. ஐஸ்வர்யவான்கள் வந்துட்டு தேவனிடத்தில் நம்பிக்கையாக வைத்து அவர் கர்த்தர் கொடுத்த அந்த ஐஸ்வர்யத்தை எல்லோருக்கும் பயனுள்ளபடி வந்து அவர்கள் வந்து எல்லோரிடத்துலயும் வந்து அதை வந்துட்டு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது வந்துட்டு பிரயோஜனம் உள்ளது. ஏன்னா நம்ம ஐஸ்வர்யத்தை நாம நம்பி இருந்தோம்னாக்க நாம வந்து தேவன் மேல வந்துட்டு நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இருப்போம். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் உலகம் முழுவதும் தனது ஆதாயம் ஆக்கி கொண்டாலும் அவன் தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய ஆத்துமாவை இழந்தால் அவன் வாழ்ந்ததற்கு அர்த்தமே இல்லாம வந்துட்டு போயிடும். அப்ப ஐஸ்வர்யவான் தன்னுடைய வாழ்க்கையில வந்துட்டு தேவனை எப்பொழுதுமே வந்துட்டு சேர்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஜெபம் தேவன் சார்ந்த ஒரு வாழ்க்கையே இல்லைனாக்க பொருள் எவ்வளவு வைத்திருந்தாலும் நமக்கு வந்துட்டு ஒரு பயனுமே கிடையாது. நமக்கு எவ்வளவு வெற்றிகள் வந்திருந்தாலும், மாம்சப்படி எவ்வளவு வெற்றிகள் வந்திருந்தாலும் தேவனோடு இருக்கிற ஐக்கியம் இல்லைனாக்க கடைசியில எல்லா காரியங்களுமே வந்துட்டு தோல்வியில முடியும். ஆவிக்குரிய ஒரு வெறுமையும் வந்துட்டு உண்டாகும். வாசிப்போம் மத்தேயுல 6வது அதிகாரத்துல 5வது வாக்கியம். அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் போது மாயக்காரரை போலிருக்க வேண்டாம். மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமேன். இந்த இடத்துல பரிசேயர்கள் வந்துட்டு ஜெபம் செய்தார்கள். அவர்கள் வந்துட்டு தேவனை நோக்கி செய்தார்களோ இல்லையோ, ஆனால் தேவனை நோக்கி செய்து அவர்கள் மனுஷர் பார்க்கும் விதமாக அவர்கள் பெருமையாக பேச வேண்டும் தன்னை குறித்து அப்படிங்கிறதுக்காக வெளிவேடமான ஒரு ஜெபத்தை தான் வந்து செய்தார்கள். அந்த மாதிரி ஜெபங்களை வந்து கர்த்தர் வந்துட்டு அது அங்கீகரிக்க போவதே இல்லை. அது உண்மையான ஜெபம் இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மளுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அந்த ஜெபத்துக்கு பின்னாடி இருக்கிற
அந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அப்ப ஜெபம் என்பது பாத்தீங்கன்னா கர்த்தரோடு பிதாவோடு இருக்கிற அந்த ஐக்கியம் தான். அது வந்து ரொம்ப வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான விஷயம். மத்தேயு 27:3 முதல் 5 வரைக்கும். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரண ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். ஆமென். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூதாஸ் வந்து தன்னுடைய தவறை வந்துட்டு முழுமையாக வந்து உணர்ந்து விட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்து உணர்ந்தவன் வந்துட்டு மனம் திரும்பாமல் அவன் போய் தற்கொலை செய்து கொண்டான்னு இங்க வந்துட்டு வேதம் வந்து சொல்லுது. அப்ப ஜெபம் இல்லை என்றால் நமக்கு வந்துட்டு உலக கவலைகளும் அந்த மாயைகளும் மனவேதைகளும் இக்கட்டுகளும் நம்ம வந்துட்டு ஆழ்ந்து கொள்ளும். அப்ப இருள் வந்துட்டு நம்மளை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க யூதாஸ் வந்து முழுமையாக உணர்ந்து மனம் திரும்பி இருந்தால் கண்டிப்பா அவனுக்கு வந்து மீட்பு வந்துட்டு கிடைச்சிருக்கும். ஆனா அவனுடைய முடிவை அவனே வந்துட்டு தேடிக்கொண்டான். அப்ப இடைவிடாமல் அந்த ஜெபம் அப்படிங்கிறது கர்த்தரை நாம வந்து முழுமையாக வந்துட்டு நம்மளுடைய இருதயத்துல உணர்ந்து, அவர் வந்துட்டு உலகத்தார் வந்துட்டு அதை அறிந்து கொள்ள முடியாது, அது உங்களால மட்டும்தான் வந்துட்டு முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அதே போல அடுத்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்க நமக்கு அனனியாவும் சப்பீராலும் அவர்கள் வந்துட்டு கர்த்தரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் அவர்கள் தைரியமாக அவங்க நிலத்துல வித்த அந்த அந்த கிரயத்தின் தொகையை ஒரு பங்கை வந்து இருவருமே வந்து மனமாற அவர்கள் வந்து ஒழித்து வைத்து கொண்டு மீதி இருந்த பணத்தை போய் அப்போஸ்தலர் இடத்துல போய் கொடுக்குறாங்க. அப்போ வந்து இவ்வளவுதான் மீதியான தொகையா, இவ்வளவுதான் கிரயத்துக்கு நீ வந்து வித்தாயா அப்படின்னு வந்து பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு பேதுரு கேட்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அவங்க 2 பேருமே வந்துட்டு ஒருமித்து வந்துட்டு போய் சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா தான் வராங்க. ஆனா 2 பேருமே எப்படி வந்துட்டு ஒரே மாதிரியான பதில வந்து சொன்னாங்க. அப்ப நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன, நீ மனுஷரிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றாய். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் நம்ம இருதயத்துலதான் இருக்கிறாரு. அப்ப இருதயத்தின் நிறைவுதான் வந்துட்டு வாய் வந்துட்டு பேசுகிறது. அப்ப நாம பொய் சொல்றது வந்து பாத்தீங்கன்னாக்க கர்த்தருடைய ஆவியினால வந்துட்டு ஆவியானவர் இதை அனுமதிக்க மாட்டார். அதை மீறி அவனுடைய மாமிசம் வந்து அவனை வந்து மேற்கொண்டதுனால அவன் அந்த இடத்துல வந்துட்டு தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை வந்து செய்து அதற்கப்புறம் தேவன் வந்து அவனை வந்து அடித்தாருங்கிறத வந்து நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. அப்ப அவர்கள் பொய் சொல்லி தேவனை ஏமாற்ற வந்துட்டு முயற்சி பண்ணாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்களுக்குரிய அந்த அந்த உணர்வு இருந்துச்சுன்னா, கர்த்தர் எனக்குள்ளதான் இருக்கிறாருங்கிற அந்த உணர்வு இருந்துச்சுனாக்க கண்டிப்பா வந்துட்டு அவங்க மனம் திரும்பி ஜெபம் செய்திருப்பார்கள். அப்ப நாம வந்து பாத்தீங்கன்னாக்க ஜெபம் இல்லைன்னா ஒரு மனுஷனுக்குள்ள வந்து ஜெப வாழ்க்கை வந்து சரியான விதத்துல இல்லைனாக்க அவர்கள் வந்துட்டு தேவனை வந்துட்டு நாட மாட்டார்கள். அப்ப பாத்தீங்கன்னா அதோட விளைவு பாத்தீங்கன்னா தவறான முடிவை தான் எடுப்பார்கள். அதற்கப்புறம் ஜெபம் இல்லைனாக்கா மனம் திரும்புதலும் இருக்காது, பாவத்துல வந்துட்டு வளர்ந்து கொண்டே இருப்பார்கள். ஆவிக்குரிய சோர்வு ஜெபம் இல்லைனாக்க அது ஒரு மனிதனுக்குள்ளாக மேற்கொள்ள முடியும். அப்ப பாத்தீங்கன்னாக்கா சோதனை வரும்போது அவர்கள் வந்து விழுந்து விடுவார்கள். அப்ப ஜெபம் இல்லைனாக்க தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பா வந்துட்டு ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். ஆனா ஜெபம்ங்கிறது பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் நமக்கு முழுமையான பாதுகாப்பு, அவருடைய வல்லமை, அவரோட இருக்கிற அந்த ஐக்கியம், அந்த உறவு. அதே போல இன்னும் நம்ம வந்துட்டு ஜெபம் பண்ண உதாரணங்கள் நம்ம பார்த்தோம்னாக்க தானியேல் வந்துட்டு நமக்கு நிறைய இன்னும் வசனங்கள் இருக்குது. பட் நேரடியா அதுக்குரிய உதாரணங்களை பார்த்துட்டு நம்ம இந்த ஜெபத்தை வந்து நம்ம இந்த பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யணும். இப்ப தானியேல் பாத்தீங்கன்னாக்க அந்த ராஜா வந்து 30 நாளைக்கு வந்து அவங்களுடைய பிரியமான தேவர்களை வந்து வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளையை கொடுத்து முத்திரை போடப்படுறாரு. ஆனா அதை மீறி வந்து அந்த விஷயங்கள் எல்லாவற்றையுமே தெரிந்ததுக்கு அப்புறமும் போய் அவர் தன்னுடைய வழக்கத்தின்படி தினமும் வந்து 3 முறை வந்துட்டு ஜெபம் பண்ணுவாரு. இப்படி ஜெபம் நாம பண்ணணும்னா கண்டிப்பா சிங்க குகையில போடுவாங்கங்கிற அந்த பயமும் அவருக்குள்ள இருந்துச்சு. ஆனா வந்து அவர் எதற்கு முன்னுரிமை கொடுத்தாருனாக்க
கர்த்தருக்கு வந்து முன்னுரிமை கொடுத்தாரு. அவருடைய வார்த்தைக்கு அவருடைய இருக்கிற அந்த உறவு, அந்த ஐக்கியத்தை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ஜெபத்துல வந்து இடைவிடாமல் வந்து தரித்திருந்தார். அந்த ஜெபத்தின் மூலியமாக சிங்க குகையில போட்டதுக்கு அப்புறம் கூட கர்த்தர் வந்து சிங்கத்தை வந்துட்டு கட்டிட்டார், அவருடைய வாய்களை வந்துட்டு கட்டி போட்டார்னு வந்து சொல்லியிருக்கிறது. அதே போல இன்னொரு வசனம் வந்து பாத்தீங்கன்னா சங்கீதம் 55:17 நான் தாவீது வந்து பாடின சங்கீதத்துல, நான் தேவனோடு மாலை காலை நடுப்பகல் வேளைகளிலும் பேசுவேன், என் முறையீடுகளை தேவனுக்கு சொல்லுவேன், அவர் நான் கூறுபவற்றை கேட்கிறார். அப்ப எந்த நேரமானாலுமே வந்து என்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே வந்து கர்த்தர்கிட்ட தாவீது வந்துட்டு அவர் தன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே எடுத்துட்டு போனார். அது நன்மையானாலும் சரி தீமையான எந்த காரியங்களாக இருந்தாலும் தன்னுடைய பிரச்சனைகளை வந்துட்டு கர்த்தர்கிட்ட சொல்றத வந்துட்டு அவர் வந்து பழக்கமாவே வந்துட்டு வச்சிருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க ஜெபம்ங்கிறது வந்து ஒரு 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 டைம் டேபிள் மாதிரி, ஒரு அட்டவணை மாதிரி கிடையாது. அது ஒரு வாழ்க்கை முறையாகவே வந்து மாற வேண்டும் அப்படிங்கிறத நாம வந்துட்டு நினைவு கூற வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நெகேமியால 2வது அதிகாரத்துல 4வது 5வது வசனத்தை வாசிச்சு பார்த்தோம்னாக்க, நெகேமியா வந்து ரொம்ப வந்து ஒரு முக வாட்டலோடு ராஜா கிட்ட போய் அவனுக்கு வந்துட்டு திராட்சை ரசத்தை எடுத்து கொடுக்குறான். அப்பொழுது அவனுடைய முகத்தை பார்த்துட்டு, அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்னவென்றார். அவனுக்கு வந்து ஒரு துக்கத்தோட இருக்கிறான். என்ன 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 பிரச்சனைன்னு வந்து கேட்கிறாரு. அப்ப வசனம் சொல்லுது, அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயவு கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகளில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். அப்ப ராஜா அந்த இடத்துல கேட்ட உடனே நெகேமியா வந்து பதில் சொல்லல. அவர் முதல்ல வந்துட்டு தான் இருதயத்துல கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ராஜாவுக்கிட்டே வந்துட்டு பேசுறாரு. அப்ப நாமளும் இதே போல ஒவ்வொரு நாளும் நாம வந்து சந்திக்கிற பிரச்சனைகள்ல நாம எப்படி பேசணும் அப்படிங்கிறத குறிச்சு அந்த பயம் எல்லாம் வந்து இருக்கும். ஆக்சுவலா நம்ம வேலை பார்க்குற இடத்துலயா இருக்கட்டும் சரி, குடும்பத்திலயும் சரி, உறவுகள் மத்தியிலையும் வந்துட்டு ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலைகள்ல நம்ம வந்து தவறான வார்த்தைகளை வந்துட்டு பயன்படுத்தக்கூடாது. எப்படி பேசணுங்கிற எல்லா ஞானத்தையும் வந்து கர்த்தர் கொடுத்திருக்காரு. ஏன்னா பேசுகிறவர் நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பிதாவே பேசுகிறாருன்னு சொல்லி வசனம் நமக்கு மத்தேயு, மார்க்கு, லூக்கால வந்து இருக்கிறது. அப்ப அதே போலதான் இந்த இடத்துல நெகேமியா வந்துட்டு ராஜா கேட்ட பொழுது கூட முதல்ல வந்துட்டு கர்த்தர்கிட்ட வந்துட்டு ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் தான் அவர் வந்துட்டு பேசுறாரு. அதே போல எலியா தீர்க்கதரிசி பாத்தீங்கன்னா அவர் 3 வருஷம் மழையை நிறுத்துறாரு. அதற்கப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி மழை வரும்னு சொல்லி அவர் ஒரு தடவை ஜெபம் பண்ணல, 7 முறை வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு பதில் கிடைக்கிற வரைக்கும் அவர் வந்து ஜெபம் பண்ணாரு. அதற்கப்புறம் வந்து மழை பெய்ததுங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. ஸோ இதேதான் வந்துட்டு புதிய ஏற்பாடுல பாத்தீங்கன்னாக்க இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவருக்கு நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் வனாந்தரத்திலே தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பய பக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அப்ப அவருடைய வாழ்க்கை முழுவதுமே வந்துட்டு பிதாவை சார்ந்துதான் வந்துட்டு இருந்தது. அவர்கிட்ட தன்கிட்ட வந்து எதுவுமே கிடையாதுங்கிறத, ஏன்னா எல்லாத்தையுமே வந்துட்டு வெறுமைப்படுத்திட்டு தான் அவர் வந்துட்டு பூமிக்கு வந்து வந்தாரு. முழுக்க முழுக்க வந்துட்டு ஆவியானவரோட வந்து அவர் என்ன பேசுறாரு, என்ன செய்கிறாரோ அதையே தான் நான் வந்து செய்யறேன்னு சொல்லி யோவான்ல முழுசா வந்து பேசியிருப்பாரு. அதே போலதான் அப்போஸ்தலர்களும் பார்த்தீங்கன்னாக்க அவர்கள் வந்து ஜெபத்துல வந்துட்டு உறுதியாய் தரித்திருந்தார்கள்னு வந்துட்டு பார்க்கிறோம். அதே போல பவுலும் சீலாவும் ஜெயில வந்து அடிச்சு அவங்கள வந்து தலைகீழா வந்து தொங்க விட்ட நேரத்துல கூட பாத்தீங்கன்னாக்க அந்த நேரத்திலேயே அவர்கள் வந்துட்டு வலி வேதனை அந்த இருள்ல இருக்கும் பொழுது நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லோருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து பிரச்சனைகளை பார்த்து நாம பயந்து விடக்கூடாது. முதல்ல வந்து கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் அந்த உணர்வோடு நாம வந்து எல்லா காரியத்தையும்
கர்த்தர்கிட்ட ஜெபம் பண்ணணும். அதே போல வந்து நம்மளுடைய ஜெபத்தை வந்து விடாமுயற்சியாக வந்துட்டு செய்யணும்னு சொல்லி கர்த்தர் லூக்கா 18 1 முதல் 7 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னாக்க, ஒரு அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கோரிக்கைகளை எடுத்துட்டு போறாங்க. அவ வந்து அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஆனா மறுபடியும் அவங்க போய் அந்த அநீதி உள்ள நியாயாதிபதி கிட்ட தன்னுடைய வழக்கை எடுத்துக்கிட்டு போறப்ப கடைசியா வந்து இவ வந்துட்டு நான் இவளுக்கு வந்து எதுவுமே செய்யாம இருக்கிறேன், ஆனா அவ வந்து என்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டே இருக்கா, இவளுக்கு நாம ஒரு நியாயம் செய்வோம்னு சொல்லி அவர் செய்யறாரு. அதே போலதான் நாம வந்துட்டு கர்த்தர்கிட்ட நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய ஜெபத்துக்கு எப்பொழுதுமே வந்து பதில் கொடுக்கிறவராக தான் வந்து இருக்கிறாரு. அப்ப இததான் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா வந்துட்டு ஏசப்பா யோவான் 8:29 சொல்லுவார், என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதுமே செய்கிறபடியினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. இந்த வசனத்தை நல்லா ஆழ்ந்து பார்த்தோம்னாக்க அவர் எப்பொழுதுமே வந்துட்டு தொடர்ந்து வந்துட்டு அவருடைய ஐக்கியத்துல இருக்கிறார். ஐக்கியத்துல இருக்கும் பொழுது அடுத்தது நான் என்ன செய்யணும், எங்க போகணும், எதை சாப்பிட வேண்டும், என்னென்ன காரியங்கள் எப்படி ஜெபம் பண்ண வேண்டும், எல்லாத்தையுமே அவர்கிட்ட கேட்டுதான் அவர் முழுமையா வந்துட்டு பண்றாரு. அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப ஜெபத்துல நாம வந்துட்டு இடைவிடாமல் இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபம், அவருடைய அந்த நாளும் அந்த நாளிகையும் தெரியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு காலங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு, அந்த நாளும் நாளிகையும் தெரியாதனால நாம எப்பொழுதுமே வந்து கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார் அந்த உணர்வோடு, அந்த விழிப்புணர்வோட விழித்திருந்து நாம வந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, அப்பா நீர் எங்களுக்குள்ளாக ஆவியானவராக வந்து எங்களை இந்நாள் வரைக்கும் நீங்க வழி நடத்துறீங்கப்பா. அதே போல உங்களுடைய வருகையின் போது எங்கள் எல்லோரையுமே வந்து உங்களுடைய ஆவியினாலே நாங்கள் வழி நடத்தப்படுவதற்கு, எங்களுடைய ஜெப வாழ்க்கை இதுவரைக்கும் வந்து சரியான விதத்துல இல்லாம இருந்ததற்காக நாங்கள் உங்க இடத்துல வந்துட்டு மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதுமே எதை செய்தாலுமே நாங்கள் வந்து சுய புத்தியின் மேல் சாயாமல் எல்லாவற்றையுமே உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் நாங்க வந்துட்டு சொல்லி அதற்கேற்றபடி உமக்கு சுத்தமானபடி நாங்க வந்து சில காரியங்களை மாம்சத்துல செய்ய முடியலன்னா கூட, சரியா புரிந்து கொள்ள முடியலன்னா கூட உமக்கு சுத்தமானாலும் சொல்லி எல்லா காரியங்களையும் நாங்க மாம்சத்துல செய்வதற்கு எங்களை நீர் உங்களுடைய ஆவியினாலே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா தகப்பனே, நாங்கள் எல்லோருமே வந்து மாம்சத்துல இருக்கிறோம் அப்பா. மாம்சத்துல இருக்கும் பொழுது மனிதர்களுடைய போராட்டங்களும் அதே போல எங்களுக்கு இந்த உலகத்தில் உள்ள அந்த இச்சைகள் மற்ற பயங்களும் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதப்பா. இவை எல்லாவற்றிலுமே நீங்க ஜெயம் கொண்டிருக்கிறீங்க. அதே போல எங்களாலையும் ஜெயம் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. அதை நாங்கள் எப்பொழுதுமே அந்த உணர்வுல இருப்பதற்கு, நான் வந்து ஆவிக்குரியவன்கிற அந்த நிலையிலே நான் எப்பொழுதும் நடப்பதற்கு, ஜெபத்துல உறுதியாக இருப்பதற்கு எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இங்க வந்திருக்கிற இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனையுமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவே ஜீவன் உள்ளவரே, நீங்கள் வரும்போது எங்கள் ஒவ்வொருவரையுமே நீங்க வந்துட்டு உம்மோடு மறுரூபமாக்குங்கிற அந்த முழு விசுவாசத்தோடு எங்களுடைய எல்லா ஜெபங்களையுமே ஏறெடுத்து கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர்.